சார்பாக யூசிஆர் பார்த்திபன் அவர்கள் தலைமையில் எழுச்சி மிகுந்த வரவேற்பு. அன்பார்ந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எனது அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நடைபெற இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தல் கடந்த 10 ஆண்டுகளாக நம்மை திரும்பி பார்க்காமல் அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய அரவிந்த் ரமேஷ் அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாளாக வரக்கூடிய ஏப்ரல் 23 அமைய வேண்டும் என்பதோடு கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பல பொய்களை சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தது. நாங்க வந்தா பெட்ரோலுக்கு விலை குறைப்பு, டீசலுக்கு விலை குறைப்புன்னு பேசினாங்க. மின்சார கட்டணம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றத 1 மாசத்துக்கு ஒரு தடவையா மாத்துறோம்னாங்க. ஒன்னும் மாத்தல. மாறாக 5 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அடிப்படை மக்கள் நாம் ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அளவிற்கு நான் இப்ப போயிட்டு வந்த பாக்குறேங்க. எல்லாம் குறுகலான சாலை, ஒரு சாலையுமே சரியில்லை. ஒரு நீர்நிலை இருக்கு அப்படின்னா அந்த பக்கத்துல ஓடுற ஆறு போய் பாருங்க, ஒரு குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு நீர்நிலை இருக்குன்னா அதை பராமரிச்சு நிலத்தடி நீரை ஊக்குவிச்சு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வெள்ள வடிகால்கள்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. 4000 கோடி ஸ்வாகா முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு புயல் வந்ததுன்னா சென்னை வெள்ளத்துல மிதக்கும். இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை சரி செய்யப்பட்டிருக்கானா இல்ல. ஒரு 5 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்தோம், சரி பண்ணல. 2வது 5 ஆண்டு காலமும் அவருக்கே வாய்ப்பு கொடுத்தோம். 10 வருஷம். யாராவது ஒரு முகத்தை இந்த 10 வருஷத்துல ஒரே ஒரு தடவையாவது பார்த்தேன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் இல்ல. இந்த சோழிங்கநல்லூர் பகுதி ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் மேம்பட்ட பகுதியாகும், ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதியாகும். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வீட்டு வாசல்ல வச்சு படுகொலை செய்யப்பட்டார். திமுகவினுடைய பிரமுகர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்னு தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னும் சொல்ல போனால் உளவுத்துறை 5 நாட்களுக்கு முன்பே சொல்லிடுச்சுன்னு சொல்றாங்க அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. அப்படி இருந்தும் கூட பாதுகாக்காம விட்டதனுடைய விளைவு அண்ணன் மரணிக்கப்பட்டார். ஆனால் திமுக இப்படி ஒரு பெரிய வஞ்சனையை ஒரு பெண்ணுக்கு செஞ்சிருச்சுன்னு அந்த அக்காவை ஒரு வேட்பாளராக மாற்றி நாளை சட்டமன்ற உறுப்பினராக உட்கார வைப்பதற்கான வேலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கு. அறிவிச்சிருந்தவர்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல எங்க பார்த்தாலும் போதை புழக்கம். இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருந்தா பள்ளிக்கூடத்து மாணவர்கள் அருவாளை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வெட்டிக்கிறான். பள்ளிக்கூடத்துல அவனுடைய பேக்ல போய் கஞ்சா பொட்டலம் இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு. வீதிக்கு வீதி இளைஞர்கள் கஞ்சா எங்கிருந்து தான் கிடைக்குதுன்னு தெரியல. வெளியில இருந்து வித்தா பிரச்சனைன்னு அவங்க ஆட்களை விட்டு விற்க வச்சிருக்காங்க. நம்ம ஜாபர் சாதிக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி கஞ்சா வித்த காசை எடுத்து திமுகவினுடைய தேர்தல் செலவுக்கு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்ப ஒரு திட்டம் கொண்டு வராங்க, ஒரு கூப்பன் எடுத்துட்டு வராங்க. 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் அப்படின்னு. சரி, இந்த கூப்பனு எத்தனை நாளைக்கு செல்லுபடி ஆகும்? ஒரு டிவி வாங்கிக்கலாம், மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம்ங்கிறாங்க. எந்த கடைகள்ல எடுத்து போனா செல்லுபடி ஆகும்? ஏன் ஊர்ல இருக்கிற பக்கத்து கடைக்கு எடுத்துட்டு போனா செல்லுபடி ஆகுமா? இல்ல திமுக காரவங்க நடத்துற அந்த கடைகளுக்கு எடுத்துட்டு போனா செல்லுபடி ஆகுமா? இது வருஷத்துக்கு ஒரு தடவையா அல்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவையா? நான் இந்த 4000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டேன், மீதம் 4000 ரூபாய் இதுல குறிச்சு கொடுப்பாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு கண் துடைப்பு 8000 ரூபாய், உங்களுக்கு ஒரு கூப்பன், டோக்கன், இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா பெண்கள் மாண்போடு ஒரு தொழிலை செய்து அதன் மூலமாக வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக தொழில் தொடக்க தொகையாக 10,000 ரூபாயை உங்கள் வங்கி கணக்கில் எடப்பாடி அவர்கள் கழக ஆட்சி அமைந்த உடனே வங்கி கணக்கில் வர வைக்கிறார். அதே போன்று மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவோம் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னு திமுக மிகப்பெரிய ஏய்ப்பு வேலையை செய்தது. அதெல்லாம் இல்லாம அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்.
அதே போன்று வீட்டிற்கு ஒரு குளிர்சாதன பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்ற திட்டமும் வழங்கப்பட்டிருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தா நீங்க ஒரு இருசக்கர வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 25,000 ரூபாய் மானியத்தோடு உங்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்கி கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரப்படும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தார், தாலிக்கு தங்கம் வழங்குற திட்டத்தை நிப்பாட்டினார், அம்மா உணவகத்தை நிப்பாட்டினார், அம்மா மருந்தகத்தை நிப்பாட்டினார், கால்நடையை வழங்கும் திட்டத்தை நிப்பாட்டினார், மகப்பேறு உதவித்தொகை திட்டத்தை நிப்பாட்டினார். இது எதுவுமே பண்ணல. ஆனா பதவி ஏற்ற இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் நடக்காத அளவுக்கு 5 லட்சம் கோடி கடனை அதிகமா வாங்கி வச்சிருக்காரு. எந்த திட்டமும் நடக்கல, எந்த திட்டமும் நடக்கல. ஆனா எதுக்கு இவ்வளவு கடன் தெரியல. விவசாயிகள் இன்னும் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க. இன்னும் அடிப்படையான கழிவறை வசதிக்கும், குப்பை சுகாதார சூரியடா இருக்கு அதை சரிப்படுத்துற வசதிக்கும், சாலை வசதிக்கும், அடிப்படை வசதியும், குடிநீருக்குமே போராடி கொண்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால இந்த 10 ஆண்டு காலம் அவர் சம்பாதிச்சு ஒரு 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டார். போதும் போதும். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக அரசியலை கொண்ட ஒரு சாமானிய மக்களும் சாதனையாளனாக மாற முடியும் என்று ஒரு விவசாய பெருங்குடி மகனாக பிறந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு நாம் வலு சேர்க்க வேண்டும் என்கின்ற முகத்தானும் இந்த பகுதியில் எங்க அண்ணன் வெற்றி பெற்று ஒரு மாபெரும் அமைச்சர் தொகுதியாக இந்த தொகுதி மாறி வரக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் சட்டமன்றத்தில் பேசி அதற்கான திட்டங்களை நிறைவேற்றி தர மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வருகின்ற ஏப்ரல் 23 அமைய இருக்கு. இளைஞர்கள், இளம்பெண்கள், முதியோர் யாரா இருந்தாலும் சரி, புதுசா சில பேர் வர்றாங்கன்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டா எல்லாம் மாறிடுன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு கிழக்கும் தெரியல, தெற்கும் தெரியல, வடக்கும் தெரியல, எங்க போய் என்ன பேசுறதுன்னே தெரியல. தலைவர் ஒண்ணு பேசுறார், தொண்டர் ஒண்ணு பேசுறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நாம் செலுத்துகின்ற வாக்கு நாம் நேரடியாக எந்த தலைவரையும் தேர்வு செய்துவிட முடியாது. மாறாக அந்த பகுதியில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற உறுப்பினரை தான் தேர்வு செய்ய முடியும். நம்ம அவரை தேர்வு செய்யணும், திருச்சி கிழக்குக்காவது பெரம்பூருக்காவது போய் ஓட்டு போடணும். இல்ல இங்க போட்டு அங்க வந்துருவாருன்னா இங்க சுவிட்ச் போட்டா இங்கதான் லைட் எரியும், இங்க சுவிட்ச் போட்டு அங்கதான் லைட் எரியாது. அதனால ஆக சிறந்த அறிவு சிறந்த பெருமக்கள் சிந்திச்சு நம் பிரச்சனையை பேசக்கூடிய அடிப்படையிலிருந்து ஒரு பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்து அந்த நிலையில மக்களுக்கு என்ன தேவைப்படும் அதுல இருந்து தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய அவர் அமைச்சரவையிலும் இடம்பெற்று ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான வழிவகுக்கின்ற விதமான ஒரு மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த மனிதரை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய, பெண்கள் மீது கை வைத்தால் தண்டனைகள் கடுமையாக்கப்படும் என்ற சட்டத்தை நிறைவேற்றவும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி அதிகாரத்திலும் பெண்கள் வர வேண்டும் என்று உள்ளாட்சி தேர்தலில் 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்தது போன்று பெண்களுக்கான அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு வேலையாக, பெரும் வாய்ப்பாக, கடனில்லாத வாழ்க்கை வாழ, இயற்கை வளங்களை பாதுகாத்து வைப்பதற்கு இந்த மாதிரி ஒரு குடிமராமத்து பணியை கொண்டு வந்தார் இந்த நம்ம தமிழ்நாட்டிலே முதன்முறையாக மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள். ஏனென்றால் அவர் ஒரு விவசாய பெருங்குடி மகன், அவருக்கு தெரியும் நீர்நிலையினுடைய முக்கியத்துவம். அவர் வந்தால் எல்லா நீர்நிலைகளும் தூர்வாரப்பட்டு சரி செய்யப்பட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்வதோடு அனைத்து பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற விதமாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைத்து உங்களுக்கான நல்வாழ்வை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். வருகின்ற ஏப்ரல் 23 ஓட்டு பெட்டியிலே 2வது இடத்தில் இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க. வலிமை தாங்க, வெல்லட்டும் மக்களின் அதிகாரம். நன்றி.